கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லுவதிலும் உங்களை இந்த காணொளி மூலமாக சந்திப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். மாதந்தோறும் கடவுள் நம்மோடு கூட பேசி வருகின்ற வார்த்தை கடவுளுடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறதை குறித்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவ்விதமாக கூட இந்த ஒரு புதிய மாதத்தில் நாம் வந்திருக்கின்றோம். இந்த மாதமும் ஒவ்வொரு மாதத்தை போலவே ஒரு விசேஷித்த மாதம் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம். ஏனென்றால் கடந்த மாதம் மார்ச் மாதம் என்று சொன்ன உடனே எல்லோருக்கும் ஒருவேளை பொருளாதார நிலையை குறித்து யோசிக்கும் பொழுது எல்லா சம்பளமும் டேக்ஸாக போய்விடுமே, இந்த மாதத்தை நான் எப்படி சமாளிக்கப் போகிறேன் என்ற கனவோடு கூட கடவுளுடைய பிள்ளைகள் இருக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதமாக மார்ச் மாதம் முழுவதும் அதிசயமாக வழி நடத்தினார். இந்த ஒரு புதிய மாதம் இந்த முதல் தேதியே ஒருவேளை ஏப்ரல் 1ஆம் தேதி முட்டாள்களின் தினம் என்று அழைக்கப்பட்டால் கூட கிறிஸ்துவுக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமான ஒரு நாள். ஏனென்றால் ஆண்டவர் சிருஷ்டிக்கும் பொழுது இது நல்லது என்று கண்டார் என்று எழுதியிருக்கிறது. கடவுள் எந்த நேரத்தையும் இது கெட்ட நேரம், இது கெட்ட நாள், இது நல்ல நாள், இந்த நேரம்தான் நல்ல நேரம் என்று சொல்லவில்லை. ஆண்டவர் படைத்த எல்லா நேரமும் நல்ல நேரமாகத்தான் இருக்கின்றது. இந்த புதிய மாதமும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருக்க போகிறது. இந்த மாதத்தில் இருந்து ஒரு புதிய ஃபினான்ஷியல் இயர் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளாதார ஆண்டை நாம் துவங்க போகின்றோம். ஒருவேளை இந்த ஆண்டிலும் கூட அல்லது இந்த பொருளாதார ஆண்டு துவங்கும் பொழுது, இந்த மாதம் துவங்கும் பொழுது கூட பல கனவுகள் நமக்கு இருக்கலாம். பொருளாதாரத்தில் எவ்விதமான காரியங்கள் நாம் செய்ய போகிறோம் என்று சொல்லி என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை வழக்கமாக நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மாதத்திற்குரிய வசனமாக கடவுள் என் நினைவிலே அல்லது என் பார்வையிலே கொண்டு வந்த ஒரு முக்கியமான வார்த்தையை உங்கள் முன்பதாக நான் வைக்க விரும்புகின்றேன். ஒருவேளை இந்த பகுதி நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. வேதத்தை எடுத்தாலே ஒரு சில அதிகாரங்கள், ஒரு சில சங்கீதங்கள் நமக்கு மனனமாக தெரியும். அந்த அதிகாரத்தை சொன்னவுடனே அல்லது அந்த சங்கீதத்தை சொன்னவுடனே அதில் இதுதான் எழுதியிருக்கிறது என்கிறதான காரியங்கள் கிறிஸ்தவர்களுக்கு அறிந்த வண்ணமாக. எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் 23ஆம் சங்கீதம் என்று சொன்ன உடனே கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லுவோம். அதே வண்ணமாக மத்தேயு 6ஆம் அதிகாரம் என்று சொன்ன உடனே நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த அற்புதமான சத்தியத்தை உள்ளடக்கிய அதிகாரம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அந்த அதிகாரத்திலிருந்து மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 30வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். மிக அற்புதமான ஒரு வார்த்தை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் முடியும் பொழுது ஒரு கடும் கோபத்தோடு கூட ஆண்டவர் துவங்குவதை போல் தெரிகிறது. வசனம் முடியும் பொழுது ஒரு கேள்வியோடு முடிகின்றது. இந்த ஒரு வசனத்தில் 2 வார்த்தை திரும்ப வருகிறது. அது என்ன வார்த்தை என்றால் உடுத்துவித்தல் என்கின்ற வார்த்தை 2 முறை இந்த வசனத்தில் வருகிறதை நாம் பார்க்க முடியும். கடும் கோபமாக துவங்குகிற வார்த்தை என்பது அற்ப விசுவாசிகளே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவேளை கடிந்து கொள்ளுதலை போல இந்த வசனத்தை அவர் துவங்குகின்றார். முடிக்கும் பொழுது அதிக நிச்சயம் அல்லவா, உறுதி அல்லவா, இதை ஏன் நீங்கள் சந்தேகிக்கின்றீர்கள் என்கிற வண்ணமாக ஆண்டவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த வசனத்தில் கடவுள் எதை குறித்து நமக்கு சொல்லித்தர விரும்புகிறார் என்றால், இங்கே எழுதியிருக்கிறது உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா, உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகள், நம்முடைய ஆண்டவர் உடுத்துவிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். நமக்கு கொடுக்கின்ற ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார். நம்மை அலங்கரிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். நம்மை மேன்மைப்படுத்துகின்ற ஆண்டவராக, மகிமைப்படுத்துகின்ற ஒரு ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தான்
உடுத்துவிக்கின்ற கடவுள் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் எதை எடுத்துக்காட்டாய் சொல்லுகிறார் என்றால், அந்த வசனத்தில் இப்படி எழுதியிருக்கிறது, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால். எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்களேன். புற்கள் ஆங்காங்கே வளருகிறது, புல் வளருகிறது, செடி கொடிகள் வளருகிறது. ஆனால் அந்த செடி கொடிகள், அந்த புல் பூண்டுகளுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை நிரந்தரம் என்று இருக்கிறதா என்றால் இல்லை. அது எந்த நேரம் வேண்டுமென்றாலும் மடிந்து போய்விடலாம். ஏன்? மலர்களை எடுத்துக்கொள்ளுங்களேன். அந்த புல்லிலே, அந்த செடிகளிலே வளருகின்றதான மலர்கள் இருக்கிறதே, அது காலையிலே மலர்ந்து மாலையிலே வாடி போகும் தான். ஆனால் ஜஸ்ட் ஒரு 12 மணி நேரம், இல்லை என்றால் ஒரு 24 மணி நேரம். அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும். சற்றேறக்குறைய ஒரே ஒரு நாளைத்தான் வாழ்நாளாய் கொண்டிருக்கின்ற இந்த புல், காட்டு புஷ்பங்கள், புல் இருக்கிறதே, இவைகளை தேவன் உடுத்துவிக்கிறார். அதுவும் எப்படி உடுத்துவிக்கின்றாராம்? அதற்கு முந்தின வசனங்களை எல்லாம் மிக அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 28வது வசனத்தில், உடைக்காக நீங்கள் கவலைப்படாதிருங்கள், காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது, அவைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு மலர்களை பார்க்கும் பொழுது எத்தனை அழகான வண்ண நிறங்கள், அதனுடைய வடிவங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. ஒரு மலரை பார்த்து இது மிக நேர்த்தியாய் அழகாய் இருக்கிறதே என்று சொல்லிவிட்டு மற்றொரு மலரை நாம் பார்க்கும் பொழுது இதைவிட அந்த மலர் இன்னும் சிறப்பாக இருக்கிறது, இன்னும் அழகாக தோற்றமளிக்கிறது. இப்படியாக தேவன் எவற்றை உடுத்துவிக்கின்றாராம்? நிரந்தரமற்ற, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடக்கூடியதான அந்த காட்டு புஷ்பங்களை கடவுள் உடுத்துவிக்கின்றார். அப்படி உடுத்துவிக்கின்ற கடவுள் இந்த 30வது வசனத்தில் பேசும் பொழுது அப்படிப்பட்டதான நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை உடைய அந்த புஷ்பங்களையும் காட்டு புல்லையும் நான் உடுத்துவிக்கும் பொழுது உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உங்களுக்கு உடுத்துவிப்பது, உங்களுடைய தேவைகளை சந்திப்பது, உங்களுக்கு வேண்டியவைகளை நான் கொடுப்பது, உங்களை மகிழ்ச்சியோடு காத்து கொள்ளும்படி இந்த உலகத்திலே நீங்கள் சீரும் சிறப்பாக வாழ்வதற்கு உங்களுக்கு வேண்டியதான எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று கேள்வி கேட்கப்படுகிறது. ஆமென். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் பல நேரங்களிலே இந்த வார்த்தையை நாம் மறந்து விடுகின்றோம். என்னுடைய ஆண்டவர் என்னை உடுத்துவிக்கின்ற ஆண்டவர், என் தேவைகளை எல்லாம் கொடுக்கின்ற ஆண்டவராய் என்னுடைய ஆண்டவர் இருக்கின்றார். இந்த உலகத்திலே நான் எவற்றை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை என்பதை ஆண்டவர் எனக்கு உணர்த்துவதற்காகத்தான் இத்தனைப்பட்ட அழகான எடுத்துக்காட்டுகளை எல்லாம் எனக்கு கொடுத்து தான் என் வாழ்க்கையிலே ஒரு விதமான குறைவும் இல்லாமல் என்னை பாதுகாத்துக் கொள்ளுகின்ற ஒரு அருமையான ஆண்டவராய் என்னுடைய ஆண்டவர் இருக்கிறார் என்பதை உணர்த்தும்படிக்கு ஆண்டவர் அற்புதமான வசனத்தை தருகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது? இந்த மாதத்தின் என்னுடைய தேவைகளை எல்லாம் நான் எப்படி சந்திக்க போகிறேன்? அல்லது ஒரு புதிய பொருளாதார ஆண்டுக்குள்ளாக நான் அடியெடுத்து வைத்திருக்கின்றேன். என் கம்பெனியின் காரியங்கள், என் தொழிலின் காரியங்கள், என் குடும்பத்தின் காரியங்கள், என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தின் காரியங்கள் என்னவாக அது இருக்க போகிறது என்ற கேள்விகளெல்லாம் நமக்கு முன் வரும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நம்மை பார்த்து சொல்லுகிறது. எப்படி தெரியுமா? காட்டு புஷ்பத்தை உடுத்துவிக்கின்ற உன்னுடைய ஆண்டவர் உன்னை உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உன்னை உடுத்துவிப்பது, உன் தேவைகளை சந்திப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின் துவக்கத்திலே நான் சொன்னேன், ஒரு கேள்வியோடு கூட அல்லது கடிந்து கொள்வதை போல ஆண்டவர் துவங்குகிறார். என்னவென்று சொல்லி, அற்ப விசுவாசிகளே என்று சொல்லி. ஏன் நம்மை பார்த்து ஆண்டவர் அற்ப விசுவாசிகளே என்று சொல்வதற்கான அவசியம் என்ன என்றால், என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆதி தகப்பனாகிய
ஆதாம் ஏவாளை சற்று நாம் சிந்திக்கும் பொழுது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது. அது என்ன வார்த்தை தெரியுமா? 3ஆம் அதிகாரத்தில் அப்பொழுது 9வது வசனம், தேவனாகிய கர்த்தர் தாம் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். 10வது வசனம், அதற்கு அவன் நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டு தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன். நான் நிர்வாணியாயிருக்கிறேன் ஆண்டவரே, நான் நிர்வாணியாயிருப்பதினால் நான் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று சொல்லுகின்றான். அதற்கு அடுத்த வண்ணமாய் ஆண்டவர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் என்று கேட்கிறார். ஏன் அந்த கேள்வியை ஆண்டவர் கேட்க வேண்டும்? இதுவரையிலும் உனக்கு தெரியாதிருந்த அதை யார் உனக்கு சொன்னது நீ நிர்வாணி என்று சொல்லி? நிர்வாணம் என்பது ஏதும் இல்லாத ஒரு காரியம், ஏதுமில்லாத ஒரு வாழ்க்கை தானே. ஆமென். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இவர்கள் தான் நிர்வாணி என்று எப்பொழுது அறியப்பட்டார்கள் என்றால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதை நிறுத்திவிட்டு எப்பொழுது பிசாசுடைய தந்திரமான வார்த்தைக்கு இவர்கள் செவி கொடுக்க ஆரம்பித்தார்களோ அப்பொழுது இவர்கள் நிர்வாணிகளாக மாறி போனார்கள். ஆம், பிசாசுடைய வார்த்தை நம்மை நிர்வாணமாக்கும், நம்முடைய ஆசீர்வாதங்களை இழக்கச் செய்யும், நம்மை வெறுமையாக்கும், தேவையில்லாத கவலைகளை கொண்டு வரும், பயத்தை கொண்டு வரும். அங்கே இதுவரையிலும் ஆண்டவர் மாலை குளிர்ச்சியான நேரத்தில் வரும் பொழுது ஓடி ஆண்டவரே என்று கட்டி அணைத்துக் கொண்டு ஆண்டவருடைய ஐக்கியத்தில் இருந்ததான இந்த ஆதாமும் ஏவாளும் இப்பொழுது தான் நிர்வாணி என்பதை அறிந்து தேவ சமூகத்தை விட்டு அவர்கள் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார்கள். காரணம் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்புவதற்கு பதிலாக அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? பிசாசுடைய வார்த்தையை நம்ப ஆரம்பித்து விடுகிறார்கள். பிசாசுடைய வார்த்தையை அவர்கள் நம்பின மாத்திரத்தில் தான் நிர்வாணியாக இருக்கிறதை அவர்கள் உணர்கின்றார்கள். ஆனால் நம்முடைய கடவுள் ஆகையினால் தான் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், நீ நிர்வாணி அல்ல, நீ நிர்வாணி அல்ல. யூ ஆர் நாட் a naked person. நான் உன்னை உடுத்துவிக்கின்ற ஆண்டவராய் இருக்கின்றேன். எப்படி உடுத்துவிக்கின்றேன்? காட்டு புஷ்பத்தை நீ கவனித்துப்பார். இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் அந்த காட்டு புஷ்பத்தையும் புல்லையும் நான் உடுத்துவிக்க என்னால் கூடுமானால் என்னுடைய சொந்த சாயலில் உருவாக்கப்பட்ட உன்னை உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆனால் நீயோ என் வார்த்தையின் மீது நம்பிக்கை இல்லாமல், என் வசனத்தை விசுவாசிக்காமல், சந்தேகப்பட்டு கவலைப்பட்டு நீ நீயே உருவ குத்திக் கொள்ளுகிறாய், வேதனைப்படுகின்றாய். ஆகவேதான் நான் உன்னை அற்ப விசுவாசியே என்று கூப்பிடும்படியான நிலை வருகின்றது. அற்ப விசுவாசியே என்று கூப்பிடும்படியான நிலையை நீ வருவித்துக் கொள்ளுகிறாய். காரணம், உன்னை நிர்வாணி ஆக்குகிறதான பிசாசுவிற்கு உன்னுடைய எண்ணத்தை கொடுத்து விட்டாய். உன்னுடைய கவனத்தை முழுவதும் பிசாசின் மீது திருப்பி விட்டபடினாலே நீ நிர்வாணியாய் இருக்கிற ஒரு நிலை வந்து விட்டது. ஆனால் நானோ என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், உடுத்துவிக்கின்ற ஆண்டவராய் நான் உன் கூட இருக்கின்றேன். உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்கின்ற ஆண்டவராய் உன் கூட இருக்கின்றேன். அதற்கு அடுத்த வசனங்களில் எல்லாம் மிக அழகாய் எழுதியிருக்கிறது. 32வது வசனம் இப்படி சொல்லுகின்றது, இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்னெல்லாம் இந்த உலகத்தில் வேண்டும் என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கின்றார். ஆகவே நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இவைகளெல்லாம் கொடுப்பதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு குறைவும் இல்லாமல் இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்துவதற்கு ஆண்டவர் நிறைவான கடவுளாக, அற்புதங்களை செய்கின்ற ஆண்டவராய், நம்முடைய தேவைகள் என்னவோ அந்த தேவைகளை சந்திப்பதற்கு கடவுள் போதுமானவராக அவர் இருக்கின்றார். கவலைப்பட வேண்டாம், கண்ணீர் சிந்த வேண்டாம், பயப்பட வேண்டாம்.
ஆண்டவர் சொல்லுகிற வண்ணமாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பற்றி கொள்வோம். ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தை அற்புதத்தை செய்கின்ற வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்க்கிறதான அனைத்து தேவைகளையும் கொண்டு வருகின்ற ஒரே ஒரு வல்லமை எதில் இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக இருக்கிறது. அந்த வார்த்தை நம்மை வாழ வைக்கும். ஒவ்வொரு மாதம் அந்த வார்த்தை தான் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கடவுளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். உங்களை பிழைப்பூட்டுகிறவர் கடவுள். உங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறவர் கடவுள். இந்த மாதம் முழுவதும் உங்களை ஒரு குறைவின்றி உங்களை உடுத்துவிப்பதற்கு, உன் பிள்ளைகளை உடுத்துவிப்பதற்கு, உங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு உங்களுடைய ஆண்டவர் போதுமானவராக இருக்கின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகையால் ஆண்டவர் சொல்லுகிற வண்ணமாக கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்வோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துவோம். ஆண்டவரை நம்பி இந்த மாதத்தை சந்திப்போம். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் அது வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். தேவன் எங்களுக்கு கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றி. ஆம் ஆண்டவரே, ஆண்டுகள் மேல் ஆண்டுகள் வரலாம், மாதங்கள் தாண்டி மாதங்கள் வரலாம், ஆனால் ஒவ்வொன்றும் அற்புதங்கள் ஆண்டவரே. ஏனென்றால் இந்த மாதம் கர்த்தாவே எங்களுக்கு கர்த்தாவை நீர் உடுத்துவிக்கின்ற ஆண்டவராய் இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாம் ஐயா, எங்களை பசியோடோ எங்களுக்கு உடையின்றி எங்களை காத்து கொள்ளுகிற கடவுள் அல்ல, எங்களுக்கு அனைத்தையும் நிறைவாய் தருகின்ற கடவுள். எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த மாதம் முழுவதும் எங்களோடு இருந்த கடவுள் இந்த மாதத்தின் ஒவ்வொரு இமைப்பொழுதும் ஒவ்வொரு மணித்துளியும் கர்த்தாவே நீர் எங்கள் உடன் இருந்து எங்களை நடத்த போவதற்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். மக்கள் நன்றி செலுத்துகிறோம். திருக்கரத்தில் அடியனுடைய இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் திருக்கரத்தில் தருகிறையா. இந்த புதிய மாதத்தில் அருமையான பிள்ளைகள் அங்கலாய்ப்போடு கூட இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது என்று சொல்லி ஆண்டவரே அவர்கள் கலங்கி நிற்கிறதை நீர் கண்ணோக்கி பாரும். எங்களோடு நீர் பேசினீரே, விட வார்த்தைக்காய் தோத்திரம். இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புல்லை, ஆண்டவரே செடிகளை, புஷ்பத்தை கடவுள் இவ்வளவு அழகாய் உடுத்துவிப்பாரானால் உங்களை உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமாண்டவரே, எங்களை உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் ஆண்டவரே. இந்த மாதத்தில் எங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகின்ற ஆண்டவரால் எங்களோடு கூட இருக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் இருக்கிற சூழ்நிலைகள் நமக்கு தெரியும், இந்த பிள்ளைகளுடைய தேவைகளும் நமக்கு தெரியும். நாங்கள் எங்களுடைய எதிர்காலம் என்ன, எப்படி இவற்றையெல்லாம் சந்திக்க போகிறோம், எப்படி ஜெயிக்க போகிறோம், எப்படி மாற்றப் போகிறோம் என்ற கேள்விகளெல்லாம் இது பிள்ளைகளை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர், நான் உங்களை உடுத்துவிக்கின்றவர். நீங்கள் நிர்வாணிகள் அல்ல, நீங்கள் குறைவானவர்கள் அல்ல, நீங்கள் இல்லாதவர்கள் அல்ல, நீங்கள் ஏங்கி நிற்க வேண்டியவர்கள் அல்ல. நான் உங்களுக்காக யாவற்றையும் செய்கிற ஆண்டவராய் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மாதம் முழுவதும் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சமாதானம், வழிநடத்துதல், ஆசீர்வாதம், அரவணைப்பு கடந்த மாதம் முழுவதும் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தினது போல ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நாம் துவங்கி இருக்கிறதான இந்த 4வது மாதம் முழுவதும், இந்த மாதத்தின் ஒவ்வொரு மணித்துளிகளும் கடவுள் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியே அவர் நம்மை போஷிக்கின்ற கடவுளாய், நம்மை உடுத்துவிக்கின்ற ஆண்டவராய் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். God bless you. Thank you very much.